ஒரு சின்ன கிராமத்தில் ஜாக்சன் என்ற 13 வயசு பையன் ஸ்கூல் படிச்சுட்டு வந்தான். அவன் தன் ஸ்கூலை முடிச்சுட்டு டீச்சரிடம் சென்று விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். அவன் எப்பொழுதுமே தன் காட்டுப்பாதையில் வருகின்றான். அவன் செல்லும் வழியில் எப்பொழுதுமே ஜாக்சனுக்குள்ளே எப்பொழுதுமே மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் எழுந்துகிட்டே இருக்கும். என்ன இது, எப்பொழுதுமே இந்த வீடு பூட்டியே இருக்குது, அதுவும் பார்க்க அமானுஷமாக இருக்குது, அங்கே என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாக்சன் அந்த வீடோட பக்கம் போகிறான். அந்த வீடு பக்கம் போய் ஜாக்சன் பார்க்குறப்ப மேலே ஏதோ உருவம் தெரிகிறது போல் அவனுக்கு தோன்றுகிறது. யார் இருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு என்ற ஜாக்சன் போய் அடைகிறான். திரும்பி எழுந்து பார்த்தவுடன் யாரும் இல்லை என்று அலவிக்கொண்டே தனது கிராமத்துக்கு சென்றான். தாரிடம் அழுது கொண்டே, இந்த மாதிரி நான் தினமும் சென்று விட்டு வருவேன், அப்பொழுது ஒரு பழஞ்ச பில்டிங் காட்டுக்கு நடுவில் இருக்கிறத நான் பார்ப்பேன். அதை நான் கிட்ட போய் பார்த்தவுடன் ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் வந்து என்னை தாக்குது, அது என்னை கத்திச்சு, என்னை பயமுத்துச்சு, என்னை கொலை பண்ணிடுவேன் என்று மிரட்டுன்னு சொல்லி தன் குடும்பத்தார் ஜாக்சன் எல்லா உண்மையும் சொல்கிறான். அதை கேட்டதும் தன் குடும்பத்தார் அனைவரும் ஷாக் ஆகிவிட்டன. யார் அது, யார் உன்னை மிரட்டுனது, அந்த பில்டிங்கில் யார் இருக்கிறது, வாங்கன்னு சொல்லி கிராமத்து மக்களை கூட்டிட்டு ஜாக்சன் தன் குடும்பத்தாரிடம் அந்த பழைய நிர்வல்திக்கு செல்கிறான். அங்கள் தன்னோட குடும்பத்திடம் வந்தவனை, யார் இங்கே இருக்கிறாய், எங்கே எவனையுமே காணும், யார் கூப்பிடு, யார் என் குழந்தையை பயமுத்துறது என்று ஜாக்சனோட அப்பா சத்தம் போட்டு இருக்கும்போது மேலே திடீரென்று திரும்பியும் ஒரு உருவம் தோன்றியது. அந்த அலற சத்தம் திரும்பி பழையபடி கேட்டது. திரும்பியும் அந்த வௌவால்கள் பறக்கும் சத்தமும் கேட்டது. யாரு இது மேலிருந்து எதிரொலித்த அந்த குரல் அவர்கள் உடம்பையை நடுங்க வைத்தது. பயத்தில் இருவரும் உடனே கீழே குனிந்தார்கள். அருகில் கிடந்த விறகு கட்டையை கையில் எடுத்தார்கள். ஒரே வேகத்தில் அந்த சூனியக்காரியை நோக்கி வீசினார்கள். அதை பார்த்த ஜாக்சனின் குடும்பத்தினர் அனைவரும் தைரியமாக ஒன்று சேர்ந்தார்கள். இறுதியில் அந்த சூனியக்காரி இருளுக்குள் ஓடிவிட்டாள். ஜாக்சனிடம் அவன் பெற்றோர் சொன்னார், இனிமேல் நீ எதை பற்றியும் பயப்பட வேண்டாம் என்று சொன்னதும் ஜாக்சன் நான் சந்தோஷமாக பள்ளி சென்று வருணன் நன்றி சொல்லி இந்த கதை முடிகிறது.